ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கூட கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் அவர் சொல்லுகிற பொழுது இந்த வசனம் சொல்லுகிறது, இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை அவர் சொல்லுகிற பொழுது இந்த காரியம் சொல்லுகிறது இரண்டு விதமான காரியங்கள். முதலாவது நாம் தியானிக்கலாம். அவர் சொல்லுகிற பொழுது இப்பொழுதும் யாக்கோபே, இது யாக்கோபுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட இது வாக்கல்ல, இது நாம் அனைவருக்கும் உரியது. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுதும் யாக்கோபே உன்னை என்ன பண்றாரா? முதலாவது சிருஷ்டித்தவரும், இரண்டாவது உன்னை உருவாக்கினவரும். ஹல்லேலூயா. சிருஷ்டிப்புக்கும் உருவாக்குக்குமான வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது தேவன் யாக்கோபை என்ன பண்றாரு? சிருஷ்டிக்கிறார், பின்பாக அவனை இஸ்ரவேலாய் உருவாக்குகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்க்கிற பொழுது நாம் சில காரியங்களை இந்த வேளையில் தியானிக்கலாம். அவர் சொல்லுகிற பொழுது உன்னை சிருஷ்டித்தேன். இப்பொழுது நான் தான் என்ன பண்ணியிருக்கேன்? தேவன் தான் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார், அவரே நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, பயப்படாதே. ஹல்லேலூயா. பயப்படாதே. கர்த்தர் இந்த காலவேளை நமக்கு சொல்லுகிற காரியம், பயப்படாதே, உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை என்ன பண்றேன்னா பெயர் சொல்லி அழைத்தேன். அப்படி என்று சொன்னால் எனக்கு உன்னை பற்றி தெரியும் என்று சொல்லி அர்த்தம். பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னால் தேவனை பார்க்கிற பொழுது சகேயு தேவனை பார்க்க என்ன பண்ணுறான்? ஆவலாக இருக்கிறதை பார்க்கிறோம். தூரத்திலிருந்து காணும்படியாக காரியங்கள் அவனுக்கு தடையாக இருந்த பொழுது எப்படியாவது தேவனை பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி சகேயு தேவனை பார்க்க வாஞ்சியாக இருக்கிற பொழுது தேவன் என்ன பண்ணுறாருன்னா சகேயுவை பார்த்து என்ன சொல்கிறாரு? சகேயுவேனா எப்படி இருந்திருக்கும் சகேயுக்கு? என்னடா இவரு நம்மளை பற்றி முன்னாடியே கேட்டுட்டு வந்துட்டாரு போல, நம்ம தெரியாதனமாக இங்கே இருக்கோமே. ஆனால் தேவன் இந்த நாளில் சொல்லுகிறார், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். சகேயுனுடைய வாழ்க்கையை பார்ப்பீங்கன்னு சொன்னால், சகேயுனுடைய வாழ்க்கை மக்களால் ஒரு பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கையாக என்ன பண்ணல இல்லை, மக்களுக்கு ஒரு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையாக சகேயு அவனுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்ததை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சகேயுவை தேவன் கூப்பிடுகிற பொழுது, அழைக்கிற பொழுது சகேயுனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நம்ம பார்த்து ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டா எப்படி இருக்கும்? நம்ம பேர் சொல்லி கூப்பிட்டா நம்ம என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சிருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம நல்லது பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? நமக்கு சந்தோஷமாக இருக்கும். நம்ம நல்லது பண்ணுறோம் அப்படின்னா ஆள் கூப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? நம்ம தலையெல்லாம் காட்டி சரி நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நாம் தவறாக இருக்கிற பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மை மறைத்து கொள்கிறோம். இந்த நாட்டில் சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் அப்படின்னு சொன்னால் அவர் நம்மை குறித்து அறிந்தவராக இருக்கிறார். முதலாவது நம்மை குறித்து அறிந்தவர் என்று பார்க்கிற பொழுது அவர் சும்மா நம்ம பேரை மட்டும் தெரிஞ்சு வைக்கல, ஒரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்திருக்கிற காரியங்கள், செய்ய போகிற காரியங்கள், சிந்தித்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்துல ஒன்றும் எப்படி இல்லையா? மறைவாக இல்லை. அவர் சொல்லுகிற பொழுது இந்த மாதத்தில் அவர் நமக்கு நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், பயப்படாதே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே பயத்தோடு இருக்கீங்க? இல்லை, யாருமே பயப்படல. ஓகே. நாம் சில நேரங்களில் எதை குறித்து நாம் பயப்படுகிறோம்? நமக்கு சில நேரம் நம்ம பயந்துருக்கோமா, பயந்து இல்லையானே சில காரியங்கள் நமக்கு தெரியாது. ஒரு சூழ்நிலைகள் நம்ம என்ன பண்ணுகிறது? பயப்படுத்துகிறது, பயமுறுத்துகிறது, நம்மை திகிலடைய செய்கிறது. ஒரு நாளை காலையில் ஒரு இடத்துல நீங்கள் ஒரு பணத்தை கட்ட வேண்டும், ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். ஆனால் இன்று இரவு நீங்கள் தூங்குகிற வரைக்கும் உங்களுக்கு அதுக்கான எந்த ஒரு சோர்ஸும் இல்லைன்னா காலையில் எப்படி இருக்கும்? நிம்மதியாக எத்தனை பேர் தூங்குவீங்க? தூங்க முடியாது. ஏனென்று சொன்னால் விடுகிற பொழுது நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், அது என்னிடத்தில் இல்லை, நான் ஒருவருக்கு ஒரு பணத்தை கொடுக்க வேண்டும், ஏதோ ஒரு காரியத்தை நான் செலுத்த வேண்டும், ஆனால் அது என்னிடத்தில் இல்லை அப்படின்னும் போது அந்த பயம் வருகிறது. என்னுடைய பலவீனங்கள் என்ன பண்ணுகிறதுனா சில நேரங்களில் பயத்தை கொண்டு வருகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், பயப்படாதே, நான் என்ன பண்ணிட்டேன்? உன்னை மீட்டு கொண்டுட்டேன். ஏன்னா மீட்டு கொண்டுட்டேன்னும் போது யாரை நீங்கள் மீட்டெடுக்க முடியும்? யாரை மீட்டெடுக்க முடியும்? புரியலையா? யாரை நீங்கள் மீட்டெடுப்பீங்க? சும்மா உட்காந்துருக்கவங்களையா? இப்போ ஒருத்தங்க இங்கே உட்காந்துருக்காங்க, அவங்கள எழுப்பி விட்டுட்டு நான் மீட்டு கொண்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க?
அது இல்லை. ஆபத்தில், பிரச்சனையில், ஏதோ ஒரு காரியத்தில் நீ பயந்து போயிருக்க, ஏதோ ஒரு காரியத்தில் நீ சிக்கி இருக்க, ஏதோ ஒரு காரியத்தில் நீ தடுமாறி கொண்டு இருக்க, ஒரு இடத்துல நீ சிக்கி கொண்ட, நீ பயப்படாத, நான் என்ன பண்ணிட்டேன், உன்னை மீட்டு கொண்டுட்டேன். நீ என்ன பண்ண, என்ன நான் உன்னை பேர் சொல்லி, நீ எந்த இடத்துல சிக்கி இருக்கியோ அங்கே நான் என்ன பண்ணிட்டேன், உன்னை பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துட்டேன், உன்னை மீட்டு கொண்டு வந்துட்டேன். அதனால் இனிமேட்டு நீ எதற்கும் பயப்படாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறது தான், உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். அடுத்த வசனத்தை வாசி. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த பகுதியை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலே கர்த்தர் முதலாவது நமக்கு சொல்லுகிற பொழுது ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்துட்டாரு? ஒரு ஹெட்டிங், ஒரு வார்த்தைன்றது பயப்படாதே. இதுக்கான அர்த்தங்களை அடுத்து தேவன் சொல்லுகிறார். நீ எங்கெங்கெல்லாம் பயப்படுவ, நீங்கள் எங்கெங்கே பயப்படுவீர்கள் என்று சொல்லி தேவன் காரியங்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்கணும். இந்த முதல் பகுதி பாருங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 43:2, நீ தண்ணீர்களை கடக்கும்பொழுது நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொன்னால், தண்ணீரை கடக்கிற பொழுது பயம். இதில் 2 விதமான தண்ணீர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது தண்ணீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது, ரெண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஆறுகள் என்று சொல்லப்படுது. ரெண்டுமே தண்ணீரை தான் குறிக்கிறது. முதலாவது தண்ணீர் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஸ்டேபிள் வாட்டர்ஸ், அதாவது ஒரு நிலையான தண்ணீர்கள், நமக்கு தடையாய் இருக்கிற தண்ணீர்கள். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையாய் செங்கடல் இருந்துச்சு. ஆமாம் தானே? செங்கடல் இருந்தபோது அதை கடக்கிற போது தேவன் அவர்களோடு இருந்தனால் தான் என்ன பண்ண முடிஞ்சது, அதை அவர்களால் கடக்க முடிஞ்சது. இல்லை என்று சொன்னால் அவர்களால் அதை கடந்திருக்க முடியாது. அடுத்த பகுதி சொல்லுகிறது, நீ என்ன பண்ணுவியா, ஆறுகளை கடக்கும் பொழுது, இது எப்படிங்க, எத்தனை பேர் தைரியமா ஆற்றுல இறங்குவீங்க? எத்தனை பேர் ஆற்றுல இறங்குவோம் தைரியமா? முடியாது. இதெல்லாம் அசாதாரணமான காரியம். ஆனால் தேவன் இதை சும்மா எழுதி வைக்கல, இதெல்லாம் நடப்பித்து காட்டி எழுதி வச்சிருக்கா. ஹல்லேலூயா. யோர்தானை இஸ்ரவேல் ஜனங்கள் கடக்கிற பொழுது அது ஒன்றும் பண்ணலை. ஹல்லேலூயா. யோர்தானை நிறுத்தி விட்டு கடக்கிறார்கள். என்று சொன்னால், நிற்கிற தண்ணீர்கள் ஒரு வித்தியாசமான குணாதிசயம், கடந்து செல்கிற தண்ணீர்கள் ஒரு வித்தியாசமான குணாதிசயம். கரெக்டு தானே? நீங்கள் ஒரு அலை அடிக்குது கடலில், நம்ம சில கடற்கரையில் அலையே கிடையாது. நம்ம ஊரில், நம்ம இங்கே சென்னையில் இருக்கனால கடல்லாம் அலை இருக்குது. சில நாடுகளில் போனீங்கன்னா கடலில் அலையே கிடையாது. கடல் அப்படியே தான் இருக்கும், பெரிய அளவுக்கு அலை இருக்காது. இப்படின்னும் போது இதிலேயே காரியங்கள் நமக்கு மாறுதலாக இருக்கிறது. இந்த ஆறுகளுக்கான அடையாளம் ஒரு நிற்கிற மனிதனை தள்ளி விடுகிற ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. சரியாக கவனிக்கிறீங்களா? தேவன் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. நீ ஆறுகளை கடக்கும் போது என்று சொன்னால், நீ நிலையாக இருக்கிற பொழுதும் இந்த காரியம் என்ன பண்ணும், உன்னை தள்ளி விட்டுவிடும், உன்னை தாண்டி விட்டுவிடும், அது உன்னை சரித்து விடக்கூடும். ஆனால் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அது உன்மேல் என்ன பண்ணுவது, புரளுவதில்லை. அப்படின்னா உன்னை புரட்டி போடுவதில்லை. நீ என்ன பண்ற, இருக்க இடத்திலே கர்த்தர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. இது ஒரு விதமான பயம். நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம், இந்த காரியம் நம்மை மேற்கொண்டு விடுமா, இதை நாம் தாண்ட முடியுமா அப்படின்னு சொல்லுகிற பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற போது அதை நாம் செய்ய முடியும். மூன்றாவது பகுதி பாருங்க, என்ன சொல்லுகிறது, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாது இருப்பாயா. அப்படின்னா எப்படி? எத்தனை பேர் நடக்க முடியும் அக்கினியில்? அக்கினியில் நடந்த ஆட்கள் யாரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலையா? அக்கினியில் நம்ம தானியேல் 3வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் 3வது அதிகாரத்தில் இதெல்லாம் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கான வாக்கு தத்தங்கள் தேவன் வைத்திருக்கிறது. தானியேல் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, இங்கே பார்க்கிற பொழுது 3 நபர்களை குறித்து நாம் பார்க்க முடியும். 25, அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியில் என்ன பண்ணுறாங்க, உலாவிட்டு இருக்காங்க. நம்முடைய லாங்குவேஜில் சொல்லணும்னா என்ன பண்ணாங்க, சுற்றி பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். எப்படி உலா வருதுன்னா என்ன சொல்லுவாங்க, அப்படியே நம்ம இந்த ஹாலில் உலா வருதுன்னா ஜஸ்ட் அப்படியே நடந்துட்டுருக்கு. ஏன்னா கேஷுவலாக. ஏன்னு சொன்னால் அந்த அக்கினி சூளை அதிகரிக்கப்படுகிறது, சூடேற்றப்படுகிறது. ஆனாலும் என்ன பண்ண முடியல, அது அவர்களை மேற்கொள்ள முடியல. ஏனென்று சொன்னால் 17வது வசனம் பாருங்க, அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க
ராஜாவாகிய, ரொம்ப இந்த வசனம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த இடத்துல இவர்கள் பேசுகிற பொழுது இந்த வசனத்தில் நல்லா பார்ப்பீங்கன்னு சொன்னால், இவர்கள் முதலாவது வைக்கிறது தேவனை முன்பாக வைக்கிறாங்க. ஆனால் இந்த வசனத்தில் பாருங்க, அவங்க சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இதுதான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். என்ன நடந்தாலும் எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக வந்து எங்களை தப்பு வச்சிருவார். இரண்டாவது பகுதி பாருங்க, அவங்க சொல்லுகிறாரு, என்ன சொல்லுறாங்கன்னா, அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும். அப்படின்னா ராஜாவாகி உம்முடைய கைக்கும்னா என்ன சொல்கிறாங்க? இதுக்கு மேலே ஏதாவது வேறு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொண்டு வந்தால் கூட, புரியுதுங்களா? இந்த அக்கினியை தாண்டி வேறு விதமாக ராஜா என்னை மேற்கொள்ள நினைத்தாலும் உங்களால் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அவர்கள் சொல்லுகிற இந்த வசனம் மிக வல்லமை உள்ளது. அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை பார்ப்பீங்கன்னு சொன்னால், ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்கள் ஆக்கி விடுவிப்பார் என்று சொன்னால், ஒரு ராஜா இடத்துல பேசுகிற போது அவர்கள் சொல்லுகிறாங்க, நீ ராஜாவாக இருக்கலாம், ஆனால் உன்னால் எங்களை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் இதோ எங்களுக்காக வருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், பயப்படாதே. ஏன் என்று சொன்னால், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்காக இறங்கி வருவார். ஹல்லேலூயா. பயம் நிறைந்த சூழ்நிலை தான் இந்த இடத்துல. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஒரே ஒரு காரியம், அவர்களிடத்துல இருந்த பயம் என்னன்னு பார்ப்பீங்கன்னு சொன்னால், ஒரு தேவ பயம் மாத்திரம்தான். அந்த தேவனை தாண்டி நான் எதையும் செஞ்சிடக்கூடாது. அதனால உலகத்தை குறித்து அவர்கள் பயப்படவில்லை. இருக்கிறதுலே அதிகமான அதிகாரத்தை கொண்ட ராஜாவினிடத்துலையும் சொல்றாங்க, உன்னால் என்ன பண்ண முடியாது, எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. கடும் கோபம் கொண்ட ராஜா என்ன பண்ணுகிறாரு, தூக்கி அவர்களை அக்கினி சூளையில் போடும்போது என்ன நடக்குது? 25வது வசனத்தில் பார்க்கிறோம். அந்த பகுதி சொல்லுகிற பொழுது 4 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அங்கே ராஜாவே சாட்சி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த பயம் நிறைந்த சூழ்நிலைகள், பிரச்சனை நிறைந்த சூழ்நிலைகளில் நாம் கடந்து செல்கிற பொழுது ராஜாதி ராஜாவாய் தேவன் என்ன பண்ணுறாரா, நமக்காக இறங்கி வருகிறார். இறங்கி வருகிறது மாத்திரமல்ல, அந்த தேசமே என்ன பண்ணுகிறது, தேவனுக்கு நேராக திரும்புகிறதை பார்க்கிறோம். அதுதான் கர்த்தருடைய வல்லமை. இந்த காலை வேளையில் அவர் நமக்கு சொல்லுகிற காரியம். ஏசாயா 43:2 எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை வழி நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். எந்த சூழ்நிலை நம்மை பயப்பட செய்கிறது, அந்த பயத்தை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும், அழைத்த தேவனை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் சில காரியங்களை பார்க்கலாம். முதலாவது ஆதியாகமத்துக்கு நேராக உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பகலின் குறிச்சியால வேளையிலே இந்த வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். நாம் இதை தியானிக்கலாம். இந்த இடத்துல ஒரு சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஏதேன் தோட்டத்தில் அவர்களோட வந்து பேசிகிட்டு இருப்பார். அவர்களோடு உறவாடி கொண்டிருந்த அந்த நேரங்கள், இத்தனை நாட்கள் பண்ணி கொண்டிருந்த காரியத்தில் திடீர்னு ஒரு மாற்றம். என்ன மாற்றம் வருகுது என்று சொன்னால், அந்த வசனத்தின் நடுப்பகுதியில் பார்க்கிற பொழுது கர்த்தருடைய சந்நிதிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா விலகி. ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகிட்டீங்கனாலே உங்களுக்கு பிரச்சனை. எப்படி? கர்த்தருடைய சன்னதியை விட்டு விலகிட்டாலே பிரச்சனை. இல்லைன்னா பிரச்சனையில் இருந்தால் நம்ம கர்த்தருடைய சன்னதியை விட்டு விலகிடுவோம். 2 விதம் உண்டு. ஒன்று, நம்ம கர்த்தருடைய சன்னதியை விட்டு வெளியே போயிட்டோம்னா நமக்கு பிரச்சனை. ஆனால் பிரச்சனை வருது, இந்த மாதிரி பாவத்தில் இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தருடைய சன்னதியை விட்டு விலகி போகிறதை நாம் பார்க்க முடியும். ஆதாமை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, ஆதாமை தேவன் எப்படி உருவாக்கினாரா? 26வது வசனம் ஆதியாகமம் 1:26 சொல்லுகிறது, பின்பு தேவன் நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோம் ஆக. ஹல்லேலூயா. எப்படி பண்ணுறாரா? இங்கே ஒரு ஸ்பெஷல். இங்கே ஆண்டவர் சூரியனை உருவாக்கும் போது எப்படி உருவாக்குனாரு? சூரியனை வச்சு கையில் வச்சு எப்படி பண்ணார்? அப்படி உருவாக்குனாரா? இல்லை, எல்லாமே வார்த்தையினால் உருவாக்கினார். உருவாகட்டும், வெளிச்சம் உருவாகட்டும், எல்லாத்தையும் தம்முடைய வார்த்தையின் வல்லமையால் உருவாக்குனாரு. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கிறாரு. என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கிறாரு. கொஞ்சம் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணார். நம்மளாம் யார்? ஒரு ஸ்பெஷல் காடு, ஆண்டவருக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலானவங்க. இந்த இடத்துல ஆபிரகாம் என்ன பண்ணுறாருன்னா, இந்த வசனம் சொல்லுகிறது, நமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியே மனுஷனை உருவாக்கணும் அப்படி சொன்னால்,
ஐடென்டிட்டி, காட்ஸ் ஐடென்டிட்டி வாஸ் ஈக்குவல் டு ஆடம். ஓகேங்களா? இப்போ ஆதாமுக்கும் தேவனுக்கும் உண்டான சாயல் எப்படி இருந்ததுன்னா ஒரே மாதிரி உருவாக்கணும் என்று சொல்லி உருவாக்குகிற ஆதாமை நாம் பார்க்க முடியும். தேவன் ஆதாமை உருவாக்குறதை பார்க்கிறோம். அந்த 27வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாகவே என்ன பண்றாரா, மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவனை சிருஷ்டித்தார். எல்லாமே என்ன பண்ணியாச்சு, ஸ்பெஷலா பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி என்ன பண்ணாரு, ஆதாமை தேவன் பார்க்கிறதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் சகலவற்றையும் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஆதாமை சிருஷ்டித்துட்டு அடுத்து என்ன பண்ணல, மற்ற காரியங்களை செய்யல. எவ்ரிதிங் வாஸ் ப்ரிப்பேர்ட். அப்படின்னா எல்லாமே முன்பாக ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஆதாமுக்காக எல்லாமே ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது. அப்படின்னு சொன்னால் இந்த உலகமும் சகலமும் என்ன பண்ணாருன்னா மனுஷனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டுட்டு அவனை எடுத்து அதில் வைக்கிற பொழுது என்ன பண்ணுகிறான், ஆதாம் பாவத்திலே விழுந்து விடுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பாவம் தான் முதலாவது பயத்தை நமக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். 3வது அதிகாரம், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். இங்க யார் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறது? ஏவாளுக்கு யார் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கிறது? பிசாசு பாம்பின் ரூபமா என்ன பண்ணுகிறான், பிசாசு என்ன சொல்லுகிறான், ஆண்டவர் உங்களை ஏமாத்திட்டார். எப்படி? ஆண்டவர் உங்களை ஏமாத்திட்டார். இப்படி தான் நாம் பல நேரங்களில் நாம் விழுந்து போகிற காரியமே பார்ப்பீங்கன்னு சொன்னால் தவறான வார்த்தைகளை நாம் உள்வாங்குகிறது. தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து இவருடைய கரத்தில் கொடுத்த பொழுதும், ஆனால் இங்கே பிசாசினுடைய வார்த்தையை சாருகிறார்கள், அவனுடைய வார்த்தையை கேட்கிறார்கள். அவன் சொல்லுகிறதின்படி நடக்கிற பொழுது என்ன ஆகுறதுன்னா கர்த்தருடைய சன்னதியை விட்டு விலகி போகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. நாம சில நேரங்களில் ஏன் பிரச்சனை வருது, ஏன் போராட்டம் வருது, எல்லாம் நல்லா தானே இருக்கு, திடீர்னு என்ன நம்ம இப்போ ஒரு காரியம் எப்பொழுது நம் கர்த்தருடைய சத்தத்தை, அந்த வசனம் பாருங்க 8வது வசனம் 3:8 கூட, தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா கேட்டாங்க. அது வரைக்கும் அவங்க கேட்காம இருந்தாங்களா? டெய்லி கேட்டுட்டு தான் இருந்தாங்க, டெய்லி பேசிட்டு தான் இருந்தாங்க. இன்றைக்கும் அந்த சத்தத்தை கேட்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல அவங்களால நிற்க முடியல. ஏன் நிற்க முடியல? ஏன்னு சொன்னால் சில நேரம் நம்முடைய வாழ்க்கை கூட இப்போது தேவனுடைய சத்தம் நமக்கு வருது, ஆனால் நம்ம என்ன பண்ண முடியாது, அங்கே நிற்க முடியல. ஏனென்று சொன்னால் நாம் நிற்கிற இடம் என்ன, நாம் செய்த காரியம் என்ன என்று சொல்லி நாம் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு குடிகாரர்களே, ஒரு குடிக்கிறவர்களை போயிட்டு அங்கே இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய சத்தம் கேட்டால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? ஆண்டவர் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லுவாங்களா? ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுட்டு இருக்கும்போது, ஏதோ ஒரு பாவத்தில் இருக்கும்போது தேவனுடைய சத்தம் கேட்கிறதுன்னு சொன்னால் அதை விட்டு விலகுகிறார்களா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம், உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த பாவத்திலேயோ காரியங்களிலோ சிக்கி இருக்கிற பொழுது தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க மனதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணுறாங்க, நம்ம என்ன பண்ணிடலாம், கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி ஓடிடலாம். சொல்லுகிற பொழுது தாசன் சொல்லுகிறான், அவருடைய சந்நிதி விட்டு நான் எப்படி என்ன பண்ண முடியும், மறைவாய் நான் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். அவருடைய சந்நிதிக்கு மறைவாய் நாம் இருக்க முடியும். அவரிடத்துல நாம் மறைவாய் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் எல்லாமே அவருக்கு எப்படி இருக்கா, வெளியரங்கமாக இருக்கிறது. எதுவுமே அவருக்கு ஒரு மறைவாய் கிடையாது. இந்த இடத்துல இவர்கள் எடுக்கிற காரியம், தவறான காரியங்கள் இவர்களை ஒரு ஆசீர்வாதத்தை விட்டு வெளியே கொண்டு போகிறதை பார்க்கிறோம். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள் இவர்கள் செய்த ஒரு சிறிய தவறினால இழந்து போகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம் என்று சொன்னால் அது ஏன் என்பதை நாம் முதலாவது யோசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நமது ஏன் என்பதை நாம் யோசித்து எந்த சத்தத்தை நம்ம உள்ள வாங்கணும், எந்த சத்தத்தை நம்ம கேட்கல என்பதை அறிகிற பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இடைப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் இவர்கள் பிசாசுடைய வார்த்தையை கேட்டதுனால என்ன ஆகுறதுன்னா அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறி போகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னொரு பகுதியை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஆதியாகமம் 28 எடுத்துக்கொள்ளுங்க. 28 ஒரு பகுதியை வாசிப்போம். 1-2 வசனங்கள் வாசிங்க.
ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து ம் ம் ஹல்லேலூயா. இது நமக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். இங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒருத்தருக்கு வருகிறது. ஏன்னு இது யாக்கோபை குறித்து நாம் பார்க்க முடியும். யாக்கோபுடைய சூழ்நிலை முதலாவது நாம் பார்த்தோம். எந்த இடத்துல நமக்கு ஒரு பயம் வருகிறது என்று சொன்னால், பாவத்திலே நாம் சிக்கி இருக்கிற பொழுது, பாவம் நம்மை மேற்கொண்டு இருக்கிற பொழுது, பாவத்திலிருந்து நாம் வெளியே வர முடியாத சூழ்நிலை நம்மை ஒரு பயத்துக்குள்ளாக நடத்துகிறது. தேவனிடத்திலிருந்து ஒரு பிரிவை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், மனுஷர்களால் நமக்கு ஏற்படுகிற ஒரு பயம் நமக்குடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதை நாம் பார்க்க முடியும். 27வது அதிகாரத்தில் அதே மேல் பகுதியில் 44வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 27:44. உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் சில நாள் அவனிடத்துல இரு. முதலாவது நாம் பார்த்தபொழுது ஆதாம் என்ன பண்ணுறாங்க, ஆதாம் ஏவாள் அவர்களே என்ன பண்ணுறாங்க, விலகி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, இவருடைய தாய் யாக்கோபிடத்தில் சொல்கிறான், சகோதரன் கோபமாக இருக்கான்னு சொன்னால் அவனை கொன்று விடுவான், எனவே நீ என்ன பண்ணு, தப்பித்து பிழைத்துக்கொள் என்று சொல்லி அனுப்பி விடுகிறதை பார்க்குறோம். யாக்கோபினுடைய வாழ்க்கையை பார்ப்பீங்க என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் வாக்கு தத்தங்கள் எல்லாம் வருகிறது, ஆனால் ஒரு பயம் சூழ்ந்து கொள்கிறது. இந்த இடத்துல பார்ப்பீங்க என்று சொன்னால் 10வது வசனத்தை வாசிங்க. 28:10. ஒரு இடத்தில் போதும். இந்த இடத்துல கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. இந்த இடத்துல யாக்கோபு என்ன பண்றான், நம்ம பார்த்த பிரகாரம் இந்த தேசத்திலிருந்து அவன் புறப்பட்டு என்ன பண்ணுகிறான், பதான் அராமுக்கு கடந்து ஓடுகிறதை பார்க்கும். வழி ரொம்ப ஈஸியான பாதை கிடையாது. இவன் கூட யாக்கோபோட எத்தனை பேர் போனாங்க? இவன் போகும்போது யாக்கோபோட எத்தனை பேர் போனாங்க? யாருமே போல. கரெக்டுங்களா? யாக்கோப் மாத்திரம் தனித்தவனாய் வனாந்திரத்தை எதிர்கொள்கிறான். என்ன வனாந்திரம் எனக்கு தெரிஞ்சு அவனுடைய அண்ணனை விட ஆபத்தானது. வனாந்திரம் அவனுடைய அண்ணனை விட ஆபத்தானது. விஷ கிருமிகள், சந்துகள் எத்தனையோ இருக்கும், மிருகங்கள் இருக்கும். ஆனால் அந்த வனாந்திரத்துக்குள்ளாக அவன் கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். யாக்கோபினுடைய வாழ்க்கையின் பயம் என்ன என்று சொன்னால், தன்னுடைய ஜீவன் எந்த நேரத்திலும் எடுக்கப்பட்டு விடுவான், அவனுடைய சகோதரன் அவனை கொன்று விடுவான் என்று சொல்லி பயந்து போகிற யாக்கோபு. இப்படி ஒரு பயத்தில் நம்ம இருக்கும்பொழுது எத்தனை பேருக்கு தூக்கம் வரும்? வனாந்திரத்தில் சும்மா ஏதோ ஒரு இடத்துல இங்கே கிரவுண்ட் இருக்குது, ஒரு கிரவுண்டில் போய் தூங்குங்கன்னா எத்தனை பேர் தூங்குவீங்க? தூங்க முடியாது. ஏனென்று சொன்னால் ஒரு நிமிஷம் எப்படி இருக்கும், என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அந்த பயம் நம்மை சூழ்ந்து கொள்வோம். இத்தனை அப்படியே கடந்து கொண்டு இருக்கிறான். இருள், சூரியன் அஸ்தமித்த பிறகு வேற வழி இல்லை, ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் மூவ் பண்ண முடியாது ஒரு இடத்துல ஆனால் யாக்கோபு எப்படி தூங்குறாரா? கனவு காணு தூங்குறாரு. பார்த்தீங்களா? இந்த வசனம் அடுத்த பகுதியை பார்க்குற போது இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த பயம் நிறைந்த சூழ்நிலையில் யாக்கோபு ஓடி வருகிறான். அங்கே கனவோடு கூட அப்படின்னா என்னென்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை நம்புகிறேன்? கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிற பொழுது எந்த சூழ்நிலையும் நம்ம அசராமல் என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். ஒரு சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிற பொழுது யாக்கோபு பதறி அடித்து பயந்து ஓடி வந்தாலும் அவன் தூங்குற பொழுது சம்மன் தூங்குறாரு. அவருக்கு கனவுல கர்த்தர் இடைப்படுகிறதை பார்க்கணும். 12வது வசனம் பாருங்க. ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த பகுதி பார்க்கிற பொழுது யாக்கோபு ஒரு பயம் நிறைந்த சூழ்நிலையில், ஏன்னு சொன்னால் இங்கே ஈசாக்கு அவரை ஆசீர்வதித்து அனுப்பிவிட்டார். 3வது வசனத்தில் பார்க்கிற பொழுது எல்லா ஆசீர்வாதங்களையும் சொல்லி அனுப்பிவிட்டார். ஆனால் தன்னுடைய ஜீவனுக்கான பயம் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இப்பொழுது யாக்கோபு ஈசாக்கின் குடும்பத்திலிருந்து, தன்னுடைய குடும்பத்திலிருந்து வெளியே வந்து விட்டாச்சு. தனியாக நிற்கிற பொழுது கர்த்தரே
இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல எத்தனை வெளிப்பாடுகள் பாருங்க. இங்க ஒரு ஏணி உதாரணத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பூமிக்கும் வானத்துக்குமான தொடர்பை அது காட்டுகிறது. நாம் என்ன பண்ணுகிறோம்னா, சில நேரங்களில் பயந்து நாம் தடுமாறுகிற சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு இப்படி ஒரு உடன்படிக்கையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்குது. ஒரு ஏணியோட பர்பஸ் என்ன? வீட்டில் எல்லாம் படிக்கட்டு வச்சுருக்கீங்க. இப்போ மாடி வீட்டில் இருக்கீங்க, கீழே இருக்கீங்கன்னா படிக்கட்டு இருக்கும். படிக்கட்டோட பர்பஸ் என்ன? மேலே போகலாம், கீழே இறங்கலாம். அப்படின்னா ஒரு கனெக்ஷன், புரியுதுங்களா? ஹல்லேலூயா. இந்த கீழே இருக்க இடத்துக்கும் மேலே இருக்க இடத்துக்குமான கனெக்ஷன், அதுதான் இந்த ஏணி உதாரணத்துக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னால், யாக்கோபுக்கு தேவன் இந்த சொப்பனத்தை சொல்லும் போது, நீ பயப்படாதப்பா, ஏன்னு சொன்னால் நான் ஒரு ஏணி வச்சுருக்கேன். ஏன்னா யாக்கோபுக்கு அடுத்து கூட டவுட் வந்திருக்கலாம், எப்படி டக்குன்னு வருவாங்க, டக்குன்னு வர முடியுமா? புரியுதுங்களா? நம்ம ஒரு மனுஷீக காரியத்தில் யோசிப்போம்னு சொன்னால் அங்கேருந்து இங்கே எப்படி வர முடியும்? ஆனால் சொல்லுகிறான், ஒரு ஏணி வைக்கப்படுகிறது. அந்த ஏணி எப்படிப்பட்டதான்? அதில் பார்க்கிற போது தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும். அப்படின்னா ஒரு பக்கமாக இல்லை, டூ-வே கனெக்ஷன். அப்படின்னா இந்த இடத்துல யாக்கோபுக்கு ஒரு பிரச்சனைனா அதை மேலே கொண்டு போகிறதுக்கும், திரும்ப அவனுக்கு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் மேலேருந்து இறங்கி வர்றது, அவன் சொல்லுகிற காரியங்களையும் ஒரு தொடர்பை காண்பிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக தேவன் அதை நடத்துகிறதை பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் கடந்து சொல்கிற பொழுது கர்த்தர் ஒரு பெத்தேலை காணுகிற ஒரு அனுபவம் இதுதான். கர்த்தர் சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறான்னா, ஏசாயா 43:1 பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். ஹல்லேலூயா. இந்த பயம் நிறைந்த சூழ்நிலையில் யாக்கோபுக்கு தேவன் வெளிப்படுத்துகிற காரியம், எப்பொழுதும் என்னுடைய பிரசனம் என்ன பண்ணும்? உன்னோடு கூட இருக்கும். இந்த உடன்படிக்கையை நான் இங்கே வைக்கிறேன். அதுக்கு மாத்திரமல்ல, அந்த அடுத்த வசனங்களை பார்க்கிற பொழுது 13 வாசிங்க. 28:13 அதற்கு மேலாக கர்த்தர் நின்று அவர் என்ன சொல்லுகிறாரா? நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்க போய் படுத்திருக்காரு? அவரு இடத்தை சூஸ் பண்ணி படுத்திருக்காரா? யாக்கோபு எப்படி படுத்திருக்காரு? இடத்த சூஸ் பண்ணல, ஏதோ ஒரு கல் கிடச்சது எடுத்து வச்சுட்டு படுத்து கொண்டு இருக்காரு. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அப்படி தான் வரும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஏதோ என்ன இங்கே போகிறோம் அங்கே போகிறோம், இந்த வேலை இப்படி போகுது அப்படி போகுது, ஒன்றும் நிலையா இல்லை, காரியங்கள் நிலையா இல்லை, வருமானங்கள் நிலையா இல்லை, எதுவுமே நிலையா இல்லைன்னும் போது கர்த்தர் நமக்கு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்கிற உடன்படிக்கை தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதும். அப்படின்னா எப்பொழுதும் அந்த பிரசன்னம் எப்பொழுதும் எப்படின்னா ஒரு படையோடே நம்ம போற மாதிரி தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. தேவன் சொல்லுகிற போது அதுக்கப்புறம் அந்த 19வது வசனத்தில் அவன் என்ன பண்ணுகிறான்னா 17 பார்க்கிற பொழுது, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் இது என்ன? வானத்தின் வாசல். ஹல்லேலூயா. என்று சொன்னால் நம்ம நினைக்கிறோம், நம்ம சூழ்நிலைகள், நம்ம இந்த இடத்துல தேவன் இருப்பாரா என்று சொல்லி நாம் பல நேரங்கள் யோசிக்கிறோம். இதெல்லாம் பண்ணுவாரா அப்படி சொல்லி நம்ம பல நேரம் யோசிக்கிறோம். ஆனால் எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையும் என்ன பண்ணுறாரா? நமக்காக இறங்கி வருகிற அந்த தேவனுடைய பிரச்சனை. ஹல்லேலூயா. நம் மனிதர்களால் பயன்படுத்தப்படுகிற பொழுது அவரே நமக்காக என்ன பண்ணுறாரா? இறங்கி வருகிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையில் இந்த இடத்துல பார்க்கிற பொழுது அதுக்கப்புறம் யாக்கோபு போன காரியமே டிஃப்ரெண்ட். ஹல்லேலூயா. அவன் திரும்பி வருகிற பொழுது அவன் எல்லாத்தையும் திரும்பி பார்க்கிறான், கர்த்தர் என்னை எப்படி நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் பயம் நிறைந்த சூழ்நிலையில் இந்த நாளில் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தை உங்களுக்கானது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற பொழுது, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் தேவன், நீ இருக்கிற இடம் என்ன பண்ணுமா? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ இப்போ இப்படி இருக்க நீ யோசிக்கிறீங்களா? ஆனால் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த வசனம் சொல்லுகிறது, உன் சந்ததிக்கு தருவேன். அப்படின்னா இது ஒரு பெர்மனன்ட் பிளெஸிங். ஹல்லேலூயா. சந்ததிக்கு தருவேன் அப்படி சொன்னால் பெர்மனன்ட் பிளெஸிங். அடுத்து உன்னுடைய சந்ததிகள் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை ஏசாயா 43:1 அவர் சொல்லுகிற போது கடைசி பகுதியில், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். ஹல்லேலூயா. நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன் ஒவ்வொரு சூழ்நிலை நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.